ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கி அது பிள்ளைகள் கையிலே கொடுக்கின்ற பொழுது சில பிள்ளைகள் பெறுவது உண்டு, சில பிள்ளைகள் தோற்று போவது உண்டு. ஆனால் இதற்கெல்லாம் மாற்றாக கடுமையான உழைப்போடு இந்த ஆசிய கண்டத்தில் ஒரு சிறந்த விற்பனையாளர் என்று சொன்னால் சரவணா என்பதை யாரும் மறுக்க முடியாது, மாற்ற முடியாது. அந்த அடிப்படையில் உழைத்து உத்தரவாக இருந்து சாதித்துக் கொண்டு போவதுதான் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் சரவணன் அவர்கள். இந்த திரைப்படம் இரண்டாவது திரைப்படம். முதல் திரைப்படமும் நீங்களாம் பார்த்திருப்பீங்க, நான் பார்த்திருக்கிறேன். மிக அருமையான ஒரு வெற்றி படம் தான், தோல்வி படம் அல்ல, அருமையான படம். ஆனால் அதை தாண்டி இந்த படம் ஒரு மையக்கல்லாக அமைவதற்கு யாரும் தடுக்க முடியாது. வெற்றி பெறுவது நிச்சயம் என்பதை இந்த லீடர் கட்டாயம் வெற்றி பெறுவதாக யாருக்கும் முடியாது. தன்னுடைய உழைப்பால் உயர்ந்த ஒரு 2 மணி நேரம் படம் என்று சொன்னாலும் அது மக்கள் மனம் அழுத்தத்தை போக்கக்கூடிய வகையில், மக்கள் அதை பார்த்து ரசிக்கக்கூடிய வகையிலும் ஒரு மனமகிழ்ச்சியோடு வரக்கூடிய சூழலாக இந்த திரைப்படம் அமைய இருக்கிறது. ஆகவேதான் இந்த திரைப்படம் என்பதை திட்டமிட்டு பணியாற்றி இரவு பகல் பாராது உழைத்து நண்பர்களுக்கெல்லாம் நன்றி சொன்ன காரணம் இந்த படம் வெற்றி பெறும் என்பதை அல்ல உள்ளபூர்வமாகவே நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவேதான் இந்த திரைப்பட விழாவிலே எங்களையும் அழைத்து மேடையில் எங்களை கௌரவப்படுத்துவது தமிழ்நாட்டில் உள்ள கடைக்கோடியில் இருக்கின்ற ஒரு பெட்டிக்கடை சாமானிய வணிகளை கௌரவப்படுத்திய மேடையாக இந்த மேடை அமைந்திருக்கிறார். ஆகவேதான் இந்த நிகழ்ச்சி என்பது எங்களுடைய குடும்ப நிகழ்ச்சியாக ஒவ்வொரு வணிகரும் தன் வாழ்வார்கள் எப்படி முன்னேற வேண்டும். நாங்கள் அவரையெல்லாம் சந்திக்கின்ற பொழுது அவர் பேசுவது தன்னை பற்றி எப்பொழுதுமே என்னிடத்தில் பேசியது கிடையாது. இந்த ஆன்லைன் வர்த்தகம், கார்பரேட் கம்பெனிகள், இது போன்ற நிறுவனத்தில் சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்துக்கொள்றீங்கன்னு கேட்பாங்க. அது ஜிஎஸ்டி பிரச்சனையாக இருக்கட்டும், உணவு பாதுகாப்பு துறை சட்டமாக இருக்கட்டும், சாமானிய வியாபாரிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதிலே உள்ளன்போடு இருக்கக்கூடியவர் தான் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் அண்ணன் சரவணன் அவர்கள். ஆகவே இந்த திரைப்படம் கடுமையான ஒரு எதிர்பார்ப்பை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. நீங்களாம் பார்த்திருப்பீங்க. ஒரு பேர் மீடியா எத்தனை பேர் இருக்காரு உங்களுக்கே தெரியாது, கிட்டத்தட்ட 200-300 பேர் இருப்பாங்க. அந்த அடிப்படையில் உலகம் முழுவதும் இந்த திரைப்படம் வெளியிட்ட பிறகு உலகம் முழுவதும் சரவணனுடைய பேர் கொடியேற்றி பறக்கும் என்பதிலே உள்ளன்போடு உள்ளபூர்வமாக வாழ்த்தி லட்ச வணிகர் குடும்பம் சார்பாக வாழ்த்தி தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் உள்ளமாக வாழ்த்தி படம் வெற்றி பெறும் என்பதை எல்லாரும் இறைவனை நேசித்து சொல்லுகிறேன். கட்டாயம் இந்த திரைப்படம் வெற்றி பெறும் என்பதை யாருக்கும் ஐயப்பாடில்லை. வாழ வளமுடன் சொல்லி இந்த வேலைகளுக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மனசுக்கு பட்டதை பேசுன மாதிரி தான் இருந்தது. ஏன்னா எங்க இருந்து வரும் அப்படின்றத மறக்காம, யாரு கூட இருக்கணும் அப்படின்றத மறக்காம அவங்கள கூப்பிட்டு தன்னுடைய டைட்டில் போஸ்ட் ரிவீல் பண்ண வச்சது அவருக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு. அந்த பெருமிதத்துல வந்த வார்த்தைகள். தேங்க்யூ சோ மச் சார். அடுத்தபடியா நம்முடைய ஃபர்ஸ்ட் லுக். ஸோ படத்துடைய லுக் எப்படி இருக்கு, கெட்டப் எப்படி இருக்கு, வாட் இஸ் திஸ் கலர் அண்ட் பிக்சர் ஆஃப் த டோன் அப்படின்ற ஒரு கேள்வியும் அதிகமா இருந்தது. ஸோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து வெளியிடுறதுக்கு நம்முடைய லெஜண்ட் சார் வெளியிட அதை பெற்றுக்கொள்றதுக்காக ரசிகர் மன்ற தலைவர் முத்துதுரை அவர்களை அன்போடு நினைக்கிறேன். வீடியோ ஃபர்ஸ்ட் எடுமா, வீடியோ ஓகேவா சொல்லுமா? ஓகே ஓகே போட்டோ ஓகே ஓகே வா அப்படியே ஓகே Central. Hey, oh Karthik, your head is coming.
தெலுங்கு Telugu poster release பண்றாங்க. So movie is releasing across 4 different languages. Telugu first look release பண்ணிருக்காங்க. Silence. Photo. Okay. Thank you so much. So title பார்த்தாச்சு, first look பார்த்தாச்சு, அடுத்தது the most awaited films. So Silence. Photographer Ramesh Ukar. மேடம் பாருங்க போட்டோவா வீடியோ ஒரு நிமிஷம் ரமேஷ் உட்காரு வீடியோ ஓகே இது சொல்லுங்க ரைட் ஒரு நிமிஷம் வீடியோ பார்க்க போறோம். Lights off. Stand clear. All lights off.